ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன் மீது கடும் கோபத்தோடு தான் இந்த வராகி அம்மா சில விஷயங்களை உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எல்லா விஷயமும் நீ நினச்ச உடனே நடந்துடணும், அப்படி நடக்காட்டி அவ்வளவுதான், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, கஷ்டம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இப்படி தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை நீ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி வருத்திக்கிட்டு இருக்கதால தான் இந்த வராகி அம்மா உனக்காக சில விஷயங்களை தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். கண்டிப்பாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் சரி செய்ய நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் வீடு வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் பணம் சேர்க்க முடியலையே, ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அதுவும் செலவழிஞ்சிருதே, கடன் வாங்கினதையும் அடைக்க முடியலையே, என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோன்னு உன் மனசுக்குள்ள பல கோபங்கள், உனக்குள்ள பல வருத்தங்கள், அது இதுன்னு எல்லாம் ஒன்றா வந்து உன்னை படுத்துறத நான் பார்க்க தான் செய்கிறேன். கவலைப்படாத. முதல்ல நீ வாழ்க்கையில் உயரணும், ஜெயிக்கணும், தொழிலில் முன்னேற்றம் வரணும்னா கொஞ்சம் பொறுமையும் தொடர்ந்து உழைப்பையும் செய்ய பழகு. எல்லாருக்கும் எல்லா சேரமும் வருமானம் ஒரே மாதிரி இருக்காது. சில மாதம் அதிகமாக இருக்கலாம், சில மாதங்கள் குறைவாக இருக்கலாம். நிலம் வாங்க, வீடு கட்ட, உன் குடும்பத்தை நிலைநிறுத்தன்னு நீ எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து சில விஷயங்களையும் சரியாக திட்டம் போட்டு செய்ய முயற்சி செய். எதை உனக்கு எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும், எதில் முதல்ல உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதல்ல எந்த ஆசையை உனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. நிம்மதி வேணும்னு நினச்சின்னா உன் செலவை கட்டுப்படுத்தி சரியாக செய்ய பழகு. தேவையில்லாமல் கடன் வாங்குறதை விட்டுட்டு கடனை குறைச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு நல்லபடியாக செலவு செஞ்சு நிறைவாக நிம்மதியாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுக்குறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அமைதியை பிடிச்சிக்கிட்டு முன்னேறணும் என் செல்லமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறதான் போகுது. ஆனால் ஒரே நாளில் மாறாது, ஒரே நாளில் நீ நினச்சதெல்லாம் நடக்காது. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் உழைப்புக்கு ஏற்ற பலனும் ஊதியமும் மிகப்பெரிய அளவு வருமானமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ செய்கிற வேலையை மட்டும் மன மகிழ்ச்சியோட திருப்திகரமாக செய்ய பழகு. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட பண வரவு மிக அதிக அளவில் உனக்கு இருக்கும். உன் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகி மன நிம்மதியும் மலரும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் ஒலிக்கும்படியும் உன் மனசில் தைரியம் நிலையாக நிரந்தரமாக இருக்கும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் நம்பிக்கைக்கெல்லாம் சேர்த்து நான் நல்ல பலனை கொடுக்க தான் போகிறேன். அதே போல் உன் முயற்சிகள் அனைத்துக்கும் கூட நான் வெற்றியை பெற்று தருவேன். என் அருளால் நீ மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ நினச்சதை விட சிறப்பாக வாழ போகிற. நம்பிக்கையோட இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டினா கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கிடுவேன் என் செல்லமே. அது மட்டுமல்ல, கூடிய சீக்கிரமே உனக்கு சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன் குடும்ப தேவைக்காக நீ வாங்கின கடனை அடைப்பதற்கு உரிய ஒரு நல்ல வழியையும் உன் கண்களுக்கு காட்டுறேன். நீ செய்கிற வேலைகளில் எந்த அளவு கவனமாக செய்யணும்னு யோசிச்சு உன் முயற்சியின் ஒவ்வொரு பங்கையும் சரியாக செய்ய பழகு. நீ எதிர்பார்க்கிறதை விட நல்ல பலனையும் வளமையையும் நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உனக்கு நல்வழியை காட்ட தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? வாழ்க்கையில் நீ நினைக்கிறது ஒன்றா, ஆனால் நடக்கிறது வேறொன்னா இருக்கேன்னு வருத்தப்படாத. ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு புரியாமல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டப்படாமல் பொறுமையாரு. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல்
நீ தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கணும். மற்றவங்க மாதிரி நாமும் இருக்கணும்னு நினச்சினா, மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழணும்னு நினச்சினா நீ தோல்வியை தான் அடையணும். அதனால் நீயாக உனக்குடைய திறமைகளை படுத்தி, உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செஞ்சினா ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா உடனே அதை நினச்சி பயப்படக்கூடாது. இந்த வராகி அம்மா உன் பக்கத்திலே தானே இருக்கேன். வலி, தோல்வி, ஏமாற்றம் இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்படுவது இயல்புதான். அதையே காரணமாக வச்சுக்கிட்டு உன் கடமைகள்லேருந்து நீ தவற வேண்டாம். உன் எண்ணங்களில் எது சரி எது தவறு, உன் மனசில் வர்ற சிந்தனைகளில் எது சரி எது தவறுன்றத தீர்க்கமாக முடிவு செஞ்சு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இப்போது உன் வாழ்க்கையில் சில சறுக்கல்களும் சங்கடங்களும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ நம்பிய மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும், உன் மனசு உடையும்படி உன்னை காயப்படுத்தினாலும் நீ அதுக்காக வருத்தப்படாத. கண்டிப்பாக உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல முடிவை நான் கொடுக்குறேன். வெற்றியின் மதிப்பை மிக பெரிய அளவில் நீ உணரும்படி செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிற அனைத்தும் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் உழைப்புக்கும் நல்ல பலன் கிடைக்கும். உன் வருமான நிலைமையும் உயரப்போகுது. உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்ந்து உன் பொருளாதாரத்தில் மேம்பாடும் முன்னேற்றமும் வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இனிமே உன் வீட்டில் எப்போதும் நிம்மதி நிலையாக இருக்க போகுது. அமைதியும் நிம்மதியும் உனக்கு இருக்கும்போது வேற என்ன வேண்டும்? உன் மனசில் இருக்கக்கூடிய பயம்லாம் விலகி வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை வரும்படி இந்த வராகி அம்மாவே உன்னை உயர்த்தி காட்டுறேன். நீ பின்தள்ளி போன காலமெல்லாம் மாறி இப்போ நீ முன்னேறி முன்னேற்றகரமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்த்தி காட்டுறேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய இன்றைய சூழ்நிலையை வச்சு நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு முடிவு செய்யாதே. உன் வாழ்க்கையில் எனக்கு அதிசயங்களை நிகழ்த்துறதுக்கு ஒரு நொடி போதும். நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்ததாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் உன் வாழ்வில் வந்து சேரும். உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு. அதில் ஏதாவது உனக்கு நல்லது நடக்குமா, நன்மை இருக்குமான்னு பாரு. உனக்கு எது நல்லது நீ நினைக்கிறியோ அதை நிச்சயம் நானே உன் கண்களுக்கு காட்டுறேன். எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நல்லா நிதானமாக யோசித்து நல்ல முடிவாக எடுக்க பழகு. நேர்மறை எண்ணத்தோடு நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டும் போது நீ எப்படி தோற்று போக விடுவேன்? நீ கேட்கும் கேள்விகள் அனைத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் ஒன்று தான். அதாவது வாழ்க்கையில் எப்போதும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரியே போய்கிட்டு இருக்காது. சில நாட்கள் நல்லபடியாக சந்தோஷமாக நம்பிக்கை தரும் விதத்தில் இருக்கும். சில நாட்கள் தோல்வியையும் துக்கத்தையும் தரக்கூடியதா, சோதனைகளை தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எது நிலையானது இல்லைன்னு நினச்சி நீ பயப்படுறியோ அதையே மாற்றி அமைச்சு உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். தேவையில்லாமல் மனசுக்குள்ள பயத்தை உருவாக்கிக்க வேண்டாம். தேவையில்லாமல் மனசில் பயம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டினா எல்லாமே கடந்து போயிடும். உன் மகிழ்ச்சிகரமான சூழல்களை உருவாக்கி மனசுக்குள்ள வருத்தத்தை தரும் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றேன். நீ ரொம்ப சோர்ந்து போய் குழப்பத்தோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். கவலைப்படாதே தங்கமே, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீயாகவே அதையும் இதையும் பெருசாக யோசித்து கவலைப்பட வேணாம். இந்த உலகமும் அதில் இருக்க மக்களும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனால் நீ எப்போதும் நீ எடுக்கிற முடிவில் உறுதியாக இரு. உன் நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை வழிநடத்தி வெற்றி பெற வைக்கும். உன் நல்ல எண்ணங்களின்படியே
நீ நல்ல செயல்களை செய்யும் போது உன் வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும். வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ரசிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. எதுவாக இருந்தாலும் அது இந்த வராகி அம்மா கிட்ட விட்டுட்டீன்னா எல்லாத்தையுமே நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். வெகு நாட்களாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் உனக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்து நல்லபடியாக சந்தோஷமாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுது. உன் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில் வருமானத்தை அதிகப்படுத்தி உன் ஆசைகளையும் கனவுகளையும் அத்தனையையும் நனவாக்கி கொடுக்கிறேன் செல்லமே. நீ வெளியூர் பயணம் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர தயாராகு. என் நாமத்தை சொல்லிக்கிட்டே கிளம்பி போனினா நானே உனக்கு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். தேவையான நேரத்தில் அவசியம் நான் மட்டும் அடுத்தவங்க உதவியை கேளு. தேவையில்லாமல் யாரிடமும் உதவி கேட்பதும் வேண்டாம், கடன் கேட்கவும் வேண்டாம். தேவைக்கு அதிகமாக நீ செலவு செய்வதோ அல்லது பொருள் வாங்குவதோ ஆடம்பரமாக எங்கேயாவது போகுவதோ வேண்டாம். உன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும், உன் தேவை என்னன்னு உனக்கு தெரியும். எது தேவையோ எது அத்தியாவசியமோ அதை மட்டும்தான் வாங்கணும். அனாவசியமான தேவைன்னு நினைக்கிற விஷயங்களை வாங்காதே. ஒவ்வொரு நாளையும் நிதானமாக தெளிவாக பயமில்லாமல் முன்னேறு. என் அருள் உன் கூடவே இருந்து உன் பயணத்தையும் உனக்கான காரியங்களையும் நல்லபடியாக முடிவுக்கு கொண்டு வரும். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது அதை விட வேற என்ன வேணும்? கூடிய சீக்கிரம் உனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களில் இருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் உனக்கு முழுமையான விடுதலையை கொடுக்குறேன். நீ என்கிட்ட ஒப்படைச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. தாமதமாகும் விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான தரமான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். உன் பொறுமையை சோதித்து உன்னை உயர்த்துவதற்கான என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுட வேணாம். நீ சோர்ந்து போன இடத்திலிருந்தே உன் வாழ்க்கையை திரும்ப உயர்த்தி காட்டுவேன். உன் பாரத்தை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உன் கவலைகளை எல்லாம் கரைச்சி காணாமல் போக செய்வேன். நீ வெற்றி பெறதுக்கான நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா உன் வாழ்வில் இருக்கும் காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி வைப்பேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியுடையதாக மாற்றி காட்ட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் உழைப்பும் உன் நேர்மையும் நம்பிக்கையும் நிச்சயம் உனக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும் என் செல்லமே. எனது அருளால நீ தொடங்குகிற காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ மனம் தளரவோ தயங்கவோ வேண்டாம். தைரியமாக முன்னேறு. இந்த முறை கண்டிப்பாக வெற்றி உன்னை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கை துணை மூலமாக இதுவரைக்கும் நீ பெருசாக எந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியோ அடைஞ்சதில்லைன்னு எனக்கு சொல்லிகிட்டே இருக்க. அதனால தான் இப்போ உன் வாழ்க்கை துணை மூலமாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும்படி நான் செய்ய போகிறேன். நீ செய்கிற தொழிலில் உனக்கு வளர்ச்சி ஏற்பட்டு பண வரவு அதிகரிப்பதற்கு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உனக்கு மன திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் நீ நினச்ச காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக முடியும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு தேவையில்லாமல் ஏற்பட்ட வீண் விரயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தான் நான் செஞ்சேன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தானே நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததாக நினச்ச அனைத்தையும் இப்போ பல மடங்காக உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் பொறுமைக்கும் முயற்சிக்கும் என் அருள் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். இப்போது உனக்கான நல்ல காலம் வரப்போகுது. நீ தேடியதெல்லாம் கிடைக்க போகிற பொற்காலம். உன் வாழ்க்கையை சீராக அமைச்சு கொடுத்து உனக்கு நல்ல வாய்ப்புகளை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். நான் கொடுப்பதை எல்லாம் நீ தயங்காமல் பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரப்போகிறேன். நீ மனசு முழுக்க நம்பிக்கையை மட்டும் நிரப்பி வச்சுக்கிட்டு என் நாமத்தை சொன்னினா போதும். வராகி அம்மா வராகி அம்மான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில விஷயங்கள் உனக்கு பாதகமாக நடந்திருக்கலாம்.
பாதகமாக நடந்த விஷயங்களையும் உனக்கு எதிராக முடிஞ்ச விஷயங்களையும் சரி செஞ்சு இப்போ உனக்கு சாதகமாக அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இனி எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ முறை உன் தலைக்கு மேலே வந்த ஆபத்துகளை நான் தானே தடுத்து நிறுத்தினேன். எந்த சூழலிலும் நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது நீ தோற்று போகும்படி விட்டுட மாட்டேன். உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன். நீயும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த வராகியம்மா எப்பொழுதும் உனக்கு முன்னின்று உன்னை வழிநடத்தி உனக்கு கை கொடுத்து அருள் செய்வேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை தேடி வந்த உன்னை நான் ஒருபோதும் தள்ளி விட்டுற மாட்டேன். நீ கேட்ட விஷயங்களை உனக்கு தாமதப்படுத்தவும் மாட்டேன். நீ என்னை நம்பி வணங்கி வர ஆரம்பித்ததே உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்தான் தெரியுமா? எப்போது வராகியம்மான்னு என் பேரை கேட்டு நம்பிக்கையோடு என்னை வணங்க ஓடி வந்தியோ அப்போதே உன் வாழ்க்கையில் உனக்கான புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீ தவறு செய்யக்கூடாதுன்னு நான் உனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ யாரையும் ஏமாற்றவும் மாட்ட, யாருக்கும் வலியையோ வேதனையோ கஷ்டத்தையோ கொடுக்கவும் மாட்ட. யாருக்கும் வஞ்சகம் செய்யக்கூடிய கெட்ட எண்ணமும் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உனக்கு அறிவுரையை கொடுக்கல, நம்பிக்கையை கொடுக்குறேன். எப்போதும் என்னை நம்புனா இந்த வராகி அம்மா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வரவழைப்பேன். துன்பத்தை மட்டுமே பார்த்த உனக்கு இன்பத்தை அள்ளி கொடுத்து உன் கர்ம வினைகளை காணாமல் போகச் செய்வேன். நான் எழுதி வச்சபடி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கூட இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து துன்பத்தை போக்கி இன்பத்தை வரவழைக்கிறேன். உன் தலை முதல் பாதல் வரை இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை உண்டாக்கும் நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுக்குறேன்.